நானும் உலகத்துல எத்தனையோ பொண்ணுங்களை பார்த்துருக்கேன், ஒன்ன மாதிரி ஒரு கேடு கெட்டவள பார்த்ததே இல்லை. என்னங்க நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்க. தாயே எனக்கு எதுவும் கேட்க வேண்டாம். நீ எவ்வளவு பெரிய ஓட்டவாயின்னு இப்ப தெரிஞ்சிருச்சு. இப்படி கூடவா இருப்பாங்க நாட்டுல? அப்பப்பா, அப்படி என்ன அவசரம் உனக்கு? எதையும் வச்சுக்கவே தெரியாதுல்ல மனசுக்குள்ள. எல்லாத்தையும் போய் சொல்லி போ போ. என்னங்க பேசாத, தயவு செஞ்சு உன்கிட்ட பேசவே எனக்கு பிடிக்கல, அருவருப்பா இருக்கு. போ போ. டேய் என்ன பேசிக்கிட்டு இருக்க? அப்படி என்ன அவ பண்ணிட்டா? உனக்கு என்ன அருவருப்பாயிருச்சு? உங்களுக்கு எதுவும் தெரியாது, பேசாம இருங்க. சரி நீ சொல்லு, நான் தெரிஞ்சுக்கிறேன். ஒன்றும் இல்லை, இவங்க வீட்டுக்கு சாயந்தரம் போகலான்னு இருந்தோம். சரி யார்கிட்டையும் சொல்லாத சர்ப்ரைஸாக போகலான்னு நினச்சோம். அதுக்குள்ளே எல்லார்கிட்டையும் சொல்லியிருக்கா. இவளால் வாயை மூடிட்டு 5 நிமிஷம் கூட இருக்க முடியாது. எதையாவது உளரலைன்னா இவளால் முடியாது. என்ன ஜென்மமோ. ஏண்டா நீ அவ குடும்பத்துக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினைச்சிருக்க, அவளே வீட்லயும் சொல்லியிருக்க. அப்ப அவகிட்ட என்னன்னு தான் கேளேன். நீ கேளு, என்னத்தையா சொல்லுவா. நான் வேணும்லாம் சொல்லல அத்தை. சாயந்தரம் அவங்க கோயிலுக்கு எங்கேயோ போகிறதா பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி நானும் ரெடி ஆயிட்டேன். சொல்லலைன்னா அவங்க போயிருப்பாங்க, அதனால தான் சொன்னேன் அத்தை. ஏண்டா நீ சர்ப்ரைஸுங்க பேர்ல போய் நிப்ப? அவங்க கோயிலுக்கு போயிருந்தாங்கன்னா என்ன பண்ணுவ? வெறும் வீட்லயா போய் நிப்பீங்க? அவளுக்கு அவங்க அம்மா அப்பாவை பார்க்கணும்னு ஆசை இருக்காதா? நீ சர்ப்ரைஸ் கொடுக்கறது முக்கியமா இல்ல அவங்க அம்மா அப்பாவை பார்க்கறது முக்கியமா? இது தெளிவாக சொல்ல வேண்டியதானே? நீ சொல்ல விட்டி அவளை ஃபர்ஸ்ட். முதல்ல அவ என்ன சொல்ல வரான்னு கேளு. எல்லாத்துக்கும் தைய தக்கான்னு குதிக்காத. சரி விடுங்கம்மா, நான் தான் கொஞ்சம் ஷார்ட் டெம்பர்னு தெரியும்ல உங்களுக்கு. எல்லாம் பண்ணிட்டு அதுக்கு ஷார்ட் டெம்பர்னு ஒரு பேர் வேற. சீராக் ஞானம் 1வது அதிகாரம் 22வது வசனம். நேர்மையற்ற சினத்தை நியாயப்படுத்த முடியாது. சீனத்தால் நிலை தடுமாறுவோர் வீழ்ச்சி அடைவர். தேவையில்லாம அவ மேல கோவப்பட்டுக்கிட்டு அதை நியாயப்படுத்த என்னைக்குமே முயற்சி பண்ணாது. இப்படி ஒவ்வொரு தடவையும் தேவையில்லாம கோபப்படும் போது உனக்கு தான் அடி மேல அடி விழுந்துட்டே இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோ. இதுக்கப்புறமாவது கோவப்படுறதுக்கு முன்னாடி அவகிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசு. அவ எதுக்காக அந்த காரியத்தை பண்ணான்னு கேளு. கேட்காம உன் பாட்டுக்கு கோவப்படாத. மன்னிச்சிரு ஜீவி.